தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு எந்திரிச்சு ஒரு விசித்திரமான கோரிக்கை ஒன்று முன் வச்சிருக்காங்க. ஆதவர்ஜுனா அவர்கள், நீங்க செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் பேசவே பேசாதீங்க. உங்களுக்கு சபாநாயகர் வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. நீங்க பேசினாதான் அந்த அசம்பிளியில் சண்டை சச்சரவு வருது, இல்லைன்னா அந்த அசம்பிளி ஒழுங்கா கரெக்டாக போயிட்டு இருக்கு. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்களுக்கு இனிமே அனுமதி தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. நம்ம பாரபட்சமே இல்லாமல் இந்த வீடியோவில் அனுபவமே எல்லா பிரச்சனைக்கும் ஆதவர்ஜுனா அவர்கள் தான் காரணமா, இல்லை வேற சில காரணங்கள் இருக்கா? எப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் எந்திரிக்கிறாங்க, எந்த கருத்தை தெரிவிக்கிறாங்க, எதனால பஞ்சாயத்து பிரச்சனை வருதுங்கிறத தெளிவா அலசி ஆராய்ஞ்சலாம். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் இடம் மாறி அமர்ந்தாங்க. அதாவது ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள் மட்டும்தான் இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. பேரலா இன்னைக்கு வேற ஒரு தகவலையும் நம்ம சேர்த்து பேசணும். இப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு, தேசிய லெவல்ல வேற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அது என்னங்கிறத சேர்த்து பேசிடலாம். இது 2வது. 3வது பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விர்ச்சுவல் வாரியர்ஸால ஏவா வேலு அவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவரோட பேச்சுகள், மேடை பேச்சில் ஆரம்பிச்சு அசம்பிளியில பேசும்போது ஐயா லைவ் போகுதுன்னு சொல்லி ஒரு பக்கம் கதறாரு. அதே நேரத்தில் பாலிமராலையும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க திமுக காரங்க அப்படிங்கறத திமுகவோட எம்எல்ஏ இன்னைக்கு அசம்பிளியில பேசும்போதே இந்த கருத்தை பதிவு செய்றாங்க. அப்ப பாலிமர் என்ன பண்ணுது, என்ன செய்யுது, விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்கறத நம்ம அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கோம். கூட சேர்ந்து பாலிமரும் வேற ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். 3 விதமான தலைப்பின் கீழ் ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, இந்த அசம்பிளி நிகழ்வை நான் முடிஞ்ச அளவு ஃபுல்லாக பார்த்துருவேன். ஏன் ஃபுல்லாக பார்க்குறேன்னா, அப்போ தான் எனக்கான அந்த நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான், வேறு எதுவுமே இல்லை. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை எப்படி தெரியுமா முன்வைக்கிறாங்க? 2 நாள் அசம்பிளிக்கே வராமல் அசம்பிளியில் எனக்கு தெரிஞ்சு நிறைய அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவர் உட்கார்ந்து தான் போகிறாரு. அவரை பார்த்து ஒன்னால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி 2 நாள் அசம்பிளிக்கே வராதவங்க இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் சும்மா எந்திரிக்கிறாரா, வேணும்னு எந்திரிச்சு தம்ப்நெயில் கிரியேட் பண்றாரா அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய இடங்கள்ல இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. மானிய கோரிக்கையில என்ன விவாதிக்கணும், என்ன பேசணும் அப்படிங்கிறப்போ ஒரு மானிய கோரிக்கை வருது. அந்த மானிய கோரிக்கையில பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிறது திமுக. அப்ப திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அந்த துறையை கவனிச்ச முன்னாள் அமைச்சர்கள் மானிய கோரிக்கையில பேசுறாங்க. மானிய கோரிக்கையில அவங்க பேசிட்டே வரும்போது அவங்களுடைய பழைய வரலாறுகள், அவங்களுடைய சாதனைகள், அவங்களுடைய தலைவர்கள் பற்றி எல்லாம் பேசும்போது ஆதவர்ஜுனா அவர்கள் எந்திரிச்சு எதுவுமே பேச மாட்டாரு. எப்ப தேவையில்லாத அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்களோ அப்பதான் எந்திரிப்பாங்க. நான் ஃபுட்டேஜ் போடுறேன், அந்த ஃபுட்டேஜை பாருங்களேன். பீஸ்ட் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று அவர் தனி பிரத்யேக பேட்டியை அளிச்சிருந்தார். அதுல இஸ்லாமியருக்கு எதிராக இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை கூட 40 நிமிடங்கள் அவர் பேட்டி அளிப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கு அவர் பதிலளிப்பாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், இப்போ இந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. மானிய கோரிக்கைக்கும் பீஸ்ட் படத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மானிய கோரிக்கையில் என்ன சொல்லலாம், நீங்க சமூக நீதித்துறையில் இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க, இந்த திட்டங்களை அறிவிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, இதை இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அரசுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு தான் அத்தனை பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அரசுக்கு ஆலோசனை கொடுக்காம பீஸ்ட்டை பத்தி பேசும்போது அவர் எந்திரிக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி அரசியல் ரீதியான கருத்துக்களை தெரிவிக்கும் போது மட்டுமே அவர் எந்திரிக்கிறாரு. அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை சொன்ன உடனே ஏன் சேகர் பாபு அண்ணன் நிந்திச்சு நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது அவருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். மாண்பு சமநிலையத்துறை அமைச்சர் சொல்லி முடிச்சிட்டோம். மாண்பு சமநிலை நீங்க எப்பா என்னப்பா சமூக நீதி பத்தி பேசுறீங்க, அமைச்சரவையில் எதுக்கு பங்கு தர மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. அது மட்டும் இல்லாம அனைத்து ஜாதியும் அச்சாராகலாம் திட்டம் என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க, அதோட பின்னணியில் நடந்த அரசியல் எடுத்து சட்டமன்றத்தில் தெளிவா விளக்குறாரு. வேங்கவேல் பிரச்சனை எடுத்து பேசுறாரு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு எடுத்து பேசுறாரு. நீங்க அரசியல் பேசும்போது மட்டுமே அவர் அரசியல் பேசுறார். அது வரைக்கும் அவர் அமைதியா தான் உட்கார்ந்துருக்காரு. அதே நேரம் இன்னைக்கு ராஜ்மோகன் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருப்பார் அசம்பிளியில. இந்த நேபாளம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தாங்க. அப்பம்போது ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கார், செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வரும்போது நீங்க நடுநிலையா இருக்கீங்க, பாரபட்சமா இருக்கீங்கன்னா இன்னைக்கு ராஜ்மோகனை பேசதானே விட்டுருக்கணும். ராஜ்மோகனை எந்திரிச்சு இந்த விஷயத்தை முதல்ல நேபாள விஷயத்துல அரசு என்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்குங்கிறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களோட கேள்விகள், உங்களோட கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க கவனத்தை ஈர்த்து தான் அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா நேபாளத்தில் நடந்தது ஒரு பெரும் துயரம். இந்த துயரத்துக்கு அரசு சில முன்னெடுப்புகள் எடுத்திருக்கு. அதை நான் முதல்ல சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல வராரு. அவரை சொல்ல விட மாட்டாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை உங்களுக்காக தான் பேசுறேன், கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்காக தானே பேசுறேன், உட்காருங்க. அண்ணா கவனி, கொஞ்சம் உட்கார சொல்லுங்க.
தர சொல்றேன், ரெக்வெஸ்ட் பண்றேன். அண்ணா அண்ணா எடப்பாடி எதிர்கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அவர்கள் ரொம்ப கன்சர்ன்டா கோரிக்கை வைக்கிறாங்க. அதை பரிசீலனை எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் அடம் பண்ணி சட்டம் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்ச பிறகு எதிர்க்கட்சிகள் அதை பண்ண பிறகுதான் நம்மளுடைய அண்ணன் ராஜ்மோகன் எந்திரிச்சு பேசியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் தாவேக்கா தான் விட்டு கொடுத்து போதே தவிர தாவேக்கா பிரச்சனை பண்ணலங்கிறத அசம்பிளியை நல்லா கவனிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரம் இந்த திமுக எம்எல்ஏ ஒருத்தர் பேசினான்னு நான் சொன்னேன்ல, அவர் மறுபடியும் பேசும்போது ஆதவர்ஜுனா அவர்கள் மேல என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருங்கிறத பாருங்களேன். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு அவை குறிப்பில் இந்த வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. 14 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க. என்னுடைய ஆக்சுவலா ஆதவர்ஜுனா அவர்கள் எங்க பெட்டி தூக்குனார்னு எனக்கு தெரியுங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாரு. இது மானிய கோரிக்கை சம்பந்தப்பட்டதா அரசியல் ரீதியான குற்றச்சாட்டா? அப்போது ஆதவர்ஜுனா அவர்கள் எந்திரிக்கிறாங்க. அண்ணா வழியில ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு தான் நான் திமுகவோட இணைந்து பயணிச்சேன். திமுக தோல்வியில் இருக்கும்போது நான் உள்ள வந்தவன். 2014 40க்கு 40 தோத்துட்டு நீங்க உட்காரும் போது நான் உள்ள வந்தேன். என்னுடைய பணி எப்படி இருக்குங்கிறத உங்க வீட்டில் இருப்பார்ல அப்பா அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களை பார்த்து சொன்னாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமானது. நீங்க எப்பப்பெல்லாம் அரசியல் பேசுறீங்களோ அப்பெல்லாம் அவர் அரசியல் பேசுறாரு. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அசம்பிளியில ஒண்ணுமே ஆக்கப்பூர்வமா நடக்கல, ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கிறாங்க. அதே நேரம் இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அரசியல் ரீதியான அந்த பதிலுரையில இந்த மானிய கோரிக்கை மீதான அறிவிப்புகளை வெளியிடும் போது அமைச்சர்கள் அப்படியே கடன்னு படிக்கிறாங்க. அதனால எந்த புண்ணியம் இல்ல. நான் முதல்ல என்ன சொல்றேன்னா, முன்னுரையில ஒரு அமைச்சர் இருந்துச்சு பேசுறாருல, அப்போதே கோரிக்கைகள் அத்தனையுமே சொல்லிட்டோம், மானிய கோரிக்கையில் இருக்கக்கூடிய அறிவிப்புகள் அத்தனையுமே சொல்லட்டும், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகள் பேசுங்க. ஏன்னா அந்த அறிவிப்புகள் தான் பொதுமக்களுக்கு தேவையே தவிர அரசியல் சண்டை பொதுமக்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கும் போது அதுவும் செல்லாது அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனா சபாநாயகர் ஒத்துக்கவே இல்லை. இதாங்க கரெக்ட், இப்படி போனாதான் சரியா இருக்குன்னு சொல்லி அறிவிப்புகளை முதல்ல சொல்றாங்க. நம்மளும் அந்த யூடியூப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆதவர்ஜுனா எகிரி அடிச்ச ஆதவர்ஜுனா, பம்மிய உதயநிதி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ராஜ்மோகனை மைக்கை புடுங்கி அடித்தார், சௌமியா அன்புமணி அவர்கள் மைக்கை தாண்டி அடித்தார் அப்படிங்கிற தம்மையெல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி அரசியல் சண்டையில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தலையிடாதீங்க. இது அரசியல் ரீதியாக அவங்க கருத்துக்கள் தெரிவிக்கும் போது நம்ம சைடில் ரியாக்ட் பண்ணுறாங்க. நம்ம அரசாங்கமாக இருக்கோம், அரசாங்கத்தில் மானிய கோரிக்கையில் எவ்வளவு தகவல்கள் இருக்கு, என்ன விஷயங்களை சொல்றாங்க, எத்தனை அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத இந்த வேண்டுகோளை நான் அந்த வீடியோ மூலம் வச்சிடுறேன். நம்ம கட்சியும் அதுதான் ஆசைப்படுது. என்னுடைய ட்விட்டர் ஐடியில் நான் ஏகப்பட்ட மானிய கோரிக்கை சார்ந்த தகவலை தான் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கேன். வீடியோவில் எந்தெந்த இடத்துல நான் பதிவு செய்யணுமோ அந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று கனிமவளம் சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கையில் ஏகப்பட்ட தகவல்களை ஏகப்பட்ட அறிவிப்புகளை நேற்று வீடியோவில் பேசியிருப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மானிய கோரிக்கை இந்த மாதிரி தகவல் அத்தனையுமே நான் படித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேவைப்படும் போது தேவைப்படுற தகவலை அதை நம்ம பயன்படுத்தணும். ஆனால் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுறது திமுக ரொம்ப துயரப்படுத்துது. அதனால ஆதவர்ஜுனா அவர்களை பேச வேணாம் திமுக சொன்னா நல்லா இருக்காதுல்ல, அதனால பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வச்சு சொல்றாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமானது. நீங்க எப்ப அரசியல் பேசுறீங்களோ அப்பதான் எந்திரிச்சு பேசுறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். கன்னி பேச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது கன்னி பேச்சு வேணாம், அறிமுக பேச்சு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த ஆக்கப்பூர்வமான விஷயத்தை இந்த அசம்பிளியில தான் முன்னெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தனி தொகுதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேணாம், உரிமை தொகுதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம், வேற சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம். இதையும் இந்த அசம்பிளியில கன்சிடர் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதே நேரம் நான் சைடில் ஒரு அறிவிப்பு போடுறேன். இந்த அறிவிப்பை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, சமுதாய கூடங்கள் சிறுபான்மை மக்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ 5 மாவட்டத்தில் கட்ட போறோம் அப்படிங்கிற தகவலை சொல்லும் போது, இல்லங்க அதுல கன்னியாகுமரி விட்டு போச்சு, கன்னியாகுமரி இருந்தா நல்லா இருக்குங்கிறத திமுக உறுப்பினர் எந்திரிச்சு ஒரு கருத்தை பதிவு செஞ்சார். இதெல்லாம் ஆக்கப்பூர்வமானது கிடையாதா? அரசியல் ரீதியா திமுக தான் முதல்ல மானிய கோரிக்கை அரசியல் ரீதியா போறாங்க. அதனால தான் தாவேக்கா உள்ள வராங்களே தவிர தாவேக்கால ஆதவர்ஜுனா அவர்களோ சிடிஆர் அண்ணனா இருக்கட்டும் ராஜ்மோகனா இருக்கட்டும் முடிஞ்ச அளவு பக்குவமா தான் கொண்டு போறாங்க. நீங்க அடிக்கும் போது நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நாங்களும் திரும்பி அடிப்போம்னு சொல்லி தான் எங்க அமைச்சர் பெருமக்கள் அடிக்கிறாங்க. அப்ப நீங்க யாரை போய் கோரிக்கை வைக்கணும்னா, கூட்டணியில் இருக்கீங்களா திமுக போய் இந்த கோரிக்கை முன்வைங்க. அரசியல் பேசாதீங்க. 7 மணி வரைக்கும் என்னால உட்கார முடியல, காலையில இருந்து இப்படியே பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, மானிய கோரிக்கையில அரசுக்கு ஆலோசனை கொடுங்க, எதிர்க்கட்சியா நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிற அந்த ஆலோசனையை திமுக போய் கொடுங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இப்ப ரெண்டாவது பிரதானமான விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் இடம் மாறி அமர்ந்தாரு. அசம்பிளியில அப்படியே குடும்பமா அழகா உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சாங்கல்ல அந்த காணொலிகள் அத்தனையுமே பார்க்கும்போது. அது என்ன தெரியாது, விஜய் நான் எப்ப சிரிச்சாலுமே ஒரு உள்ளூர ஒரு மகிழ்ச்சி இருந்துகிட்டே
தோணிக்கிட்டே இருக்கும். இந்த மனுஷன் நல்லா இருக்கணுங்க, இந்த மனுஷன் உண்மைக்குமே ரொம்ப நாட்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம்ல நம்ம வாழ்க்கையில். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம விஜய் அண்ணா வச்சிருக்கனால விஜய் அண்ணா சிரிக்கும் போது நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு. இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காருங்க. தேசிய லெவலில் ஒரு சர்வே எடுக்கிறாங்க, யாரு பிஎம் கேண்டிடேட் வர்றதுக்கு தகுதி இருக்கு திறமை இருக்கு அப்படிங்கிற கேண்டிடேட் எடுக்கும்போது இந்தியாவில் எவ்வளவோ அரசியல் தலைவர் இருக்காங்கல்ல, எத்தனையோ வருஷம் அரசியல் பேசியிருப்பாங்க, அரசியல் செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த தலைவர்லாம் 3வது இடத்துல வரல. 3வது இடத்துல நம்மளுடைய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் 3வது வராங்க. 9% பேர் விஜய் அண்ணா பிரதமராக வர்றதுக்கு தகுதி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. முதல்ல நரேந்திர மோடி அவர்கள், 2வது ராகுல் காந்தி அவர்கள், 3வது பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வராங்க. ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் ஆகுது. முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியை 5 வருஷத்தை அவர் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இப்போ இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மோடி அவர்களோ அதே நேரத்தில் ராகுல் காந்தி அவர்களோட அந்த அவங்களுடைய அனுபவம் அத்தனையுமே பாருங்களேன். விஜய் அண்ணா இதுக்குள்ள ஆரம்பிக்கும் போதே ஜென்சியோட ஃபேவரட்டான லீடரா இருக்காரு. அதே நேரம் ஆரம்பிக்கும் போதே 3வது இடத்துல வந்திருக்காருன்னா அப்போ இதை நோக்கி அவர் செயல்பட ஆரம்பிச்சார்னா அவருடைய growth எந்த அளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனா அசம்பிளியில அப்படியே குழந்தை மாதிரி வந்து உட்காந்துட்டு சிரிச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த சேர் வேளாங்க உங்க கூட வந்து உட்கார்றேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு அழகா கிளம்பி போறாரு. ஆனா தேசிய லெவல்ல பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற 2வது செய்தி. இப்போ 3வது பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாலிமர் இருக்காங்கல்ல, பாலிமரை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். திமுகவில் அந்த துரை சந்திரசேகர் அப்படிங்கிற ஒருத்தரை டார்கெட் வச்சு பாலிமர் அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா அந்த துரை சந்திரசேகரோட செயல்பாடு ரொம்ப மோசமாக இருக்கு, மட்டமாக பேசுறாருங்கிறத கவனிக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு 10 நாள் அப்படியே கத்திக்கிட்டு இருந்தார். நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே திடீர்னு என்ன ஆச்சு என்ன எதுன்னு தெரியல போல, சமத்தா ஒரு பாட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு அவர் பாட்டு ஜாலியாக இருக்காரா. இந்த மாதிரி திமுக காரங்க பண்ற செயல்பாடு அசம்பிளியில் கண்ணுக்கு தெரியுதுங்க. ஒரு ஊடகமாக பாலிமர் பதிவு செய்றாங்க. பாலிமர் இல்லாது பொல்லாது எதையுமே பதிவு செய்யல. ஆனா அந்த திமுக உறுப்பினர் ஒருத்தர் எந்திரிச்சு பாலிமர் எப்படி எங்களை பண்ணுது இப்படி செய்யுது அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாருங்க அசம்பிளியில. அதை உங்களோட கவனத்துக்கே நான் வைக்கிறேன், நீங்க பார்த்துட்டு வாங்க. அப்பதான் நம்ம பேச வர்ற விஷயம் இன்னும் ஆழமா தெளிவா புரியும். பாலிமர் டிவில முதல்வரை தான் டிவில காட்டணும் முகத்தன்னாங்க. ஆனா அவங்க எங்களை காட்டியிருக்காங்க ரவுண்டு போட்டு. இதால என்ன ஆகுதுன்னா மக்கள் மத்தியில நீங்க பாத்தீங்களா, திமுக பாலிமரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இவங்க பயந்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்படிதான் இப்பதான் சட்டமன்றத்தில் வந்து குற்றச்சாட்டு முன் வச்சாங்கல்ல, ஈவினிங்கே ஒரு வீடியோ இறக்கிட்டாங்க பாலிமர். நான் சைடில் கூட போடுறேன் இந்த வீடியோவை. ஆக்சுவலா நீங்க பண்றதுதான் அவங்க ஆவணப்படுத்துறாங்க. அவங்க அதை ஆவணப்படுத்தலாம். விச்சுவல் வாரியர்ஸ் நாங்க இருக்கோம்ல, நாங்க அத்தனை பேரும் நீங்க பண்ற வசந்தம் கார்த்திகனோட விஷயங்களா இருக்கட்டும், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏவாவேல் அவர்களோட பேச்சை கேட்காம பூண்டி கலைவாணரோட செயல்பாடு அத்தனையா இருக்கட்டும், கே நேரு அவர்கள் பேசும்போது பின்னாடி ஒருத்தர் கத்துனதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்தையும் நாங்க வெளியே கொண்டு வந்துருவோம். விச்சுவல் வாரியர்ஸை சமாளிக்க முடியல, பாலிமரும் ஊடகமா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க நியூஸ் தமிழ் 24/7 என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்க செய்தியை போட மாட்டாங்க, செய்தியை உருவாக்கி போடுவாங்க. அதனாலதான் தாவேக தொண்டர்களான நாங்க கடந்த காலங்களில் அதை எதிர்த்தோம். உள்ளது நடந்துச்சுன்னா நீங்க போடுங்க, நடக்காத உருவாக்கி போடாதீங்க அப்படிங்கிறதா நம்ம கோரிக்கை. ஆனா பாலிமருக்கு இவங்க ஏன் சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஏன் வெளியே போடுற, இதெல்லாம் எதுக்கு வெளியே போடுற அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. ஆனா நியூஸ் தமிழ் 24/7 மாதிரி பாலிமர் செயல்படல, புதுசா உருவாக்கல, இருக்கிறதா பதிவு செய்றாங்க. அப்ப நீங்க அப்படி நடந்துக்காம இருந்தீங்கன்னா அவங்களும் பதிவு செய்ய மாட்டாங்க. அப்ப தப்பு யார்ட்ட இருக்கு, உங்க மேலதான் இருக்கு. அவங்க அதை செயல்நாட்டி எங்க பசங்க இருக்காங்கல்ல, காலைல அசம்பிளி போயிட்டு இருங்க, மதியம் எடிட்டர் வீடியோ இறக்கிடுறாங்க, ஈவினிங் பாத்தீங்கன்னா வேற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. பூண்டி கலைவாணர் அப்படிங்கிற ஒருத்தரை ட்ரோல் மெட்டீரியலாவே மாத்திட்டாங்க. அவர் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி தெரியுமா, அப்படியே ஒரு 10 செகண்ட்ல முடிச்சு விட்டாங்க அவரோட அரசியல் வாழ்க்கையை. அந்த அளவு எங்க பசங்க ரொம்ப ஆக்ரோஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க விச்சுவல் வாரியர்ஸ். அதே நேரம் பாலிமர் அப்படிங்கிற ஊடகம் அவங்களோட பணியை செய்யும் போது இந்த திமுகவால பொறுத்துக்க முடியல, அசம்பிளியிலே உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 3 விதமான தகவல் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம நிறையா தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.